நமக்கு தெரிஞ்ச யாரையாவது நம்ம மீட் பண்ணோம்னா, அவங்கள்ட்ட நம்ம என்ன கேட்போம்? எப்படி இருக்கீங்க? லைஃப் எப்படி போகுது?" அப்படின்னு கேட்போம். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன் அந்த இடத்துல நம்மளா இருந்தா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? 199 பேர் என்ன சொல்லுவோம்? "ஆ ஏதோ போதுப்பா" அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் லைஃப்ல நமக்கு இவ்வளோ கஷ்டம்? லைஃப் நினைச்சு ஏன் இவ்வளோ சலிப்பு? இந்த லைஃப்ல நடக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம தான் காரணம் அப்படின்னு சொன்னா, சொல்யூஷனும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதுக்கான டூலும் நம்ம கிட்ட தான் இருக்கு. என்ன டூல்? அதுதான் லவ். லவ்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வர லவ் அந்த மாதிரி லவ் நான் சொல்லல. இது வந்து நம்ம பிரபஞ்சத்துல அழிக்க முடியாத ஆஹ், இயற்கை பவர்ல இது ஒண்ணு. இந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா நம்மளால வாழ முடியும். லவ் அப்படிங்கிறது நான் சொல்றது வந்து ஆஹ், அது வந்து ஒரு ஃபீல் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ். அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் தான் நம்ம லைஃப்பை மாற்ற போகுது. இந்த லவ் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிரியேட் ஆயிருக்காது. ஏன் நீங்களும் நானுமே கூட இருந்திருக்க மாட்டோம். இந்த உலகத்துல ஒரு பொருள் கூட அசையாது. ரைட் பிரதர்ஸோட லவ் தான் இன்னைக்கு ஃப்ளைட்டுன்னு கண்டுபிடிச்சு அதுல நம்மலாம் பறந்துட்டு இருக்கோம். எடிசனோட லவ் தான் பல்பு கரண்ட் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் ஒரு 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 செகண்ட் உங்களை சுத்தி பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பொருளுமே யாரோ ஒருத்தருடைய லெவல தான் அது வந்து கண்டுபிடிச்சு நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருப்போம். நீங்க இருக்கிற வீடாகட்டும், நீங்க யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், வாஷிங் மிஷின், நீங்க ஓட்டுற பைக்கு, காரு, இது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி அவங்க லவ்ல அதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லவ் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு அணு கூட அசையாது. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சந்தோஷமா உங்களால இருக்க முடியும். உங்க லைஃப்ல ஒரு நாள்ல ஒரு ஒரு நிமிஷத்துலயும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எஸ், அதுவும் முடியும். அதுக்கான பவர் நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த பவர் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொன்னா நம்மளால ஏன் வந்து சந்தோஷமா இருக்க முடியல? நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஏன் நம்மளால வாழ முடியல? நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை நம்மளால ஏன் வாங்க முடியல? அந்த விஷயம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை பத்தின சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியல. நம்ம நினைச்ச வாழ்க்கையை நம்மளால வாழ முடியல. ஸோ அந்த புரிதலை நம்ம இப்போ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த யூனிவர்ஸ்ல நிறைய லாஸ் இருக்கு. நிறைய பிசிக்ஸ் லாஸ்லாம் இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பறக்கிறதுக்குன்னு ஒரு விதி இருக்கும், கரெக்டா? அந்த விதியை வந்து நம்ம நம்ம ஃப்ளைட் டிசைன் பண்ணிட்டு இந்த ஃப்ளைட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த ஃபிசிக்ஸ் லா வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா முடியுமா? முடியாது இல்லையா? ஃபிசிக்ஸ் லா எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ளைட் கிரியேட் பண்ணோம். அந்த ஃப்ளைட் அப்பதான் நம்ம பறக்க முடியும். நமக்கு ஏற்ற மாதிரி லாஸ் எதுவுமே மாறாது, கரெக்டா? அதே மாதிரி தான் லவ்வும். அந்த லவ்வுக்குன்னு ஒரு சில லா இருக்கு, ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை நம்ம கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஃபுட் உங்களுக்கு முதல்ல பிடிக்கணும். அந்த ஃபுட்டை நீங்க லவ் பண்ணணும், கரெக்டா? அப்படி இருந்தால் தான் அந்த ஃபுட் வந்து உங்களுக்கு டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபுட்டை நீங்க பிடிக்காம சாப்பிட்டு பாருங்களேன், எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் உங்க லைஃப்ல நம்மளுக்கு பிடிச்சது நடந்தது அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். பிடிக்காதது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வருத்தமாகவும் அந்த லைஃப் மேல ஒரு வெறுப்பும் இருக்கும். இதை நம்ம முன்னொரு காலத்துல இதை சொல்லியிருப்பாங்க. நீ என்ன கொடுத்தியோ அதை தான் நீ திரும்ப பெறுவ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை கொடுத்தோம்னா பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். நெகட்டிவிட்டியை கொடுத்தோம்னா நெகட்டிவிட்டி தான் வரும், கரெக்டா? ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் பாசிட்டிவிட்டியா இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வரும். நீங்க ஒரு மேக்னெட் மாதிரி. மேக்னெட் என்ன பண்ணும்? தன்னை ஒத்த பொருள் எல்லாத்தையும் ஈர்க்கும் இல்லையா? அது மாதிரி உங்களை ஒத்த ஃப்ரீக்குவன்சி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க இருப்பீங்க. நீங்க பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை சுத்தி இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க இருப்பீங்க. நெகட்டிவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம்தான், இது யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் இல்ல வழியில ஒரு வண்டியில வந்து ரிப்பேர் ஆகி நிக்கிறாரு.
அவர் வண்டியை தள்ளிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பக்கமாக போகிறீங்க, ஜஸ்ட் அவர் உங்கள் வண்டி நிறுத்திட்டு என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு, பெட்ரோல் இல்லைன்னா உங்கள் வண்டியிலேருந்து ஒரு கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு போயிடுவீங்க. இது நீங்கள் அவருக்கு செஞ்ச ஒரு ஹெல்ப். இந்த ஹெல்ப்பு உங்களுக்கு லைட்னிங் ஸ்பீடில் திரும்பி வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தேவையான போது அந்த ஹெல்ப் திரும்ப கிடைக்கும். இதுதான் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதையும் நீங்கள் திரும்ப பெறுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை வந்து லைட்டாக கொஞ்சம் மாத்துறேன். லைஃப்பில் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துகிட்டு இருக்கும், பண பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா. அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நெகட்டிவாக பண்ணியிருப்பீங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு அது வந்து நடக்குது. இப்போ நீங்கள் செய்கிற விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்யூச்சரில் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். அதுதான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதையே நீங்கள் திரும்ப பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறது கர்மா தான். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவ் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாளில் நான் சாதனை பண்ண போகிறேன், இந்த நாளில் நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன், இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் நீங்கள் ஆழமாக நினச்சிருங்க. அந்த நாள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மறக்க முடியாத ஒரு பாசிட்டிவான நாளாக தான் இருக்கும். இதை இப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்கள் லைஃப் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து மாறிடும். ஒரு நாளில் நிறைய பாசிட்டிவான விஷயத்த, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பற்றியே நீங்கள் பேசணும். அப்படி பேசலை, இல்லை நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கூண்டு கிளியை பார்த்துருக்கோம். கூண்டு கிளின்னா தெரியும் இல்லைங்களா, ஒரு கிளி அது கூண்டுக்குள்ளே இருக்கும், அதில் வந்து ஒரு கம்பி கம்பியாக போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கூண்டு கிளிக்கு பதிலாக இப்போ நம்மளை வச்சுப்போம். நம்மளை சுற்றி கம்பிங்கெல்லாம் இருக்கும். இந்த கம்பிங்க தான் நெகட்டிவ் திங்ஸ். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண உங்களை சுற்றி வளையம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னு இருக்கும். அதுவே நீங்கள் பாசிட்டிவாக பேச நீங்கள் அந்த கம்பிகள் எல்லாத்தையும் குறைச்சி ஒரு கட்டத்தில் நீங்கள் சுதந்திரமாக பறக்கிற பறவையாக மாறலாம். ஃபோர்ஸ் ஆஃப் லவ். இந்த லவ்வுக்கு முடியாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது, எல்லாமே சாத்தியம்தான். நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இப்போ இருந்தாலும், இந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் உங்கள் லைஃப்பை டெஃபினட்டாக மாற்றோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த எபிசோடில் இன்னும் ஆழமாக இந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது, நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் இதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பாயிண்ட்ஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.